ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அடபோயா. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு எல்லா உழைப்பாளிகள், நம்ம உழைக்கும் வர்க்கம் அத்தனை பேருக்கும் ஹாப்பி 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 உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். பீடாக் நீங்களும் உங்க சார்பில் ஒரு நல்வாழ்த்தை சொல்லிட்டு அப்படியே ஒரு வெல்கமும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓப்பனிங் தாட் அப்படியே போயிடுங்க. உழைப்பே உயர்வு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்கல்ல. தட் சேஸ் இட் ஆல். உழைப்பே உயர்வு அப்படின்றது. ஸோ திஸ் டே ஹஸ் டு பி செலிப்ரேட்டட் மோர் தேன் எனி அதர் டே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பே உயர்வுல தான் டெல்லி உயர்ந்திருக்காங்க இன்னைக்கு. டு பி ஆனஸ்ட் வித் யூ, என்ன பொறுத்த நான் சொல்றேன் பாருங்க. துஷார் தேஷ்பாண்டே மாதிரி இன்னும் ஒரு போலிங் போட்டிருந்தா தே வுட் ஹவ் டிஃபெண்டட் இட். 100%. அட்டகாசமா போட்டாரு. எனக்கு எனக்கு விஷயமே புரியல, எதுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் துஷார் தேஷ்பாண்டே உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு பார்த்திபன் சார் படம் எடுத்த மாதிரி விளையாட்டு காமிக்கிறாங்க. நீ ஷுட் பி த செகண்ட் சீமர் ஆஃப்டர் ஜோப்ரா ஆர்ச்சர். தட் ஷுட் பி த கேஸ். அதான் நான் சொல்றேனே, ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் ரிவர்ஸ் கியர்லயும் போகும், சிக்ஸ்த் கியர்லயும் போகும். ஓகே, துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும். சர்க்கஸ் ரெண்டு துப்பாக்கி. மேட்ச் எல்லாம் அவர் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அதாவது இப் யூ ரிமெம்பர், இந்த கிரவுண்டு ஹைதராபாத்ல சேஸ் தான் பண்ணணும்னு சொல்லுவேன் நான் ஃபார் ரீசன். அதனால தோத்தாங்கல்ல, மல்லெல்லாம் கட்டக்கூடாது. இன் மை ஒப்பீனியன் 208 இஸ் த வின்னிங் ஸ்கோர். ஐ யூஸ் டு சே that 17 on the board, but I can't find the reason when Sunrisers chased 229 against them, which is a very similar score, why they opted to bat first in it. அதனால போக்கல. பட் கேள்வி ஏன், வை அதுதான் கேள்வியை ஒழிய அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப பாருங்க, இந்த 208 தியரி எவ்வளவு அழகா அவங்க அப்ரோச் பண்ணாங்க. 55 for 1 சொன்னோம் பவர் பிளேல, அவங்க 56 for 2 ராஜஸ்தான் ராயல்ஸ். 10 ஓவர்ல 95 for 2, 10 ஓவர்ல 91 for 2, 15 ஓவர்ல 140 for 3 சொன்னோம், 15 ஓவர்ல 147 for 3. நீ ஃபேஸஸ் வின் பண்ணினா நான் சொல்றத விடவே நீ நிறைய ரன் அடிப்ப. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் டுடே. அதுவும் பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷியும் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. இன்னொருக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், இந்த டெக்னாலஜியை முதல்ல நிறுத்துங்க. ரூலை நான் சொல்லிடுறேன். as an umpire, qualified umpire, the point of impact of the batsman when the ball makes contact with the bat, if it is waist high or above waist கூட கிடையாது, waist high ஆனா it has to be called and signal no ball. bowling நீங்க போடுறீங்கன்னா நீங்களும் ஒரு பாஸ் போலர், பால் இப்படிதான் போகும். இது என்ன ஏரோப்ளேனா அது மேல போறதுக்கு? யோ, பால் இப்படித்தான் போகும். ஸோ ட்ரெஜெக்டரின்னு பாத்தீங்கன்னா என்னதான் பால் இவ்வளவு உயரா இருந்தாலும் ஒட்டகம் வாயிலேருந்து பால் ரிலீஸ் பண்ணாலும் பால் கீழே தான் போகும். இந்த டெக்னாலஜியே தப்பு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாம் அவரோட பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் பார்த்தா இங்க இருந்தது, வயிறு மேல இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அது நாட் அவுட். கேட்ட டெக்னாலஜி இதுக்கு யூஸே பண்ணக்கூடாது. அங்க என்ன பண்ணணும், அங்க கரெக்டா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை நிறுத்திட்டு வெயிஸ்டுக்கு மேல இருக்கான்னு ஒரு லைன் போட்டு வெயிஸ்டுக்கு மேல ஆர் வெயிஸ்ட் ஐ ஃபுல் டாஸ்னா இட் ஷுட் பி கால் அண்ட் சிக்னல் நோ பால். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல துருவ் ஜுரல் இஸ் த ரைட் பர்சன் டு கம் when you lose early wickets on to play. ரியான் பராக் அவரோட கிளாஸ் என்னன்றத காமிச்சாரு. ஒரு சில ஷாட் எல்லாம் ஆடினார் பாருங்க, ஐ காண்ட் ஈவன் டிஃபைன் இட் ஹவ் குட் இட் வாஸ்னு. டொனவன் ஃபெரர் அதுக்கப்புறம் கிழிச்சு கொடுத்தாரு. தட் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி யூ கேன் டெல். இதுல டெல்லி பேடா போர்டிங் போட்டாங்க, அது ட்ரூ விக்கெட் பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. திருப்பி இவங்க வரும்போது, அதாவது இன்னொன்னு சொல்றேன், ஐ எம் நெவர் அகேன்ஸ்ட் பத்தும் நிசாங்கா. ஓகே, ஐ எம் நெவர் அகேன்ஸ்ட். ஐ வாஸ் அகேன்ஸ்ட் சமீர் ரிஸ்வி who cannot fit in. நீ பத்தும் நிசாங்காவை ஆடினா பரவாயில்ல, டேவிட் மில்லரை உட்காத்தி வைக்காத. இன்னைக்கு ஒண்ணு கரெக்டா போயிடுச்சு. ரோல்ஸ் ராய்ஸ் ஆடி கொடுத்துறாரு எடுத்த உடனே. நிசாங்கா பயங்கரமான இன்னிங்ஸ் ஒரு ஆடினாரு, தப்பிச்சிட்டீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அசுதோஷ் சர்மாவை டிராப் பண்றீங்களடா, கருண் நாயர் எல்லாம் பேடப் பண்ணிருக்காங்களடா, உங்களுக்கு எல்லாம் புத்தி எப்படிடா சொல்றது? எப்படி உங்களுக்கு எல்லாம் அக்ஷர் பட்டேல் எல்லாம் பேட் பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல?
கொலை நடுங்கிடுச்சு எனக்கு கருண் நாயர் பேடப் பண்றத பார்த்து. இந்த டீம்ல இன்னொன்னு சொல்றேன், ரெண்டாவது ஓவர்சீஸ் நீங்க ஆடினீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஓவர்சீஸ் இஸ் கோயிங் டு பி லுங்கி எங்கிடி. அவர் இல்லைன்னா டு an extent you can see துஷ்மந்தா சமீரா நாட் கெயில் ஜெமிசன். கைல் ஜெமிசன் பண்ற வேலையே முகேஷ் குமார் பண்ணிடுவாரு. முகேஷ் குமார் பண்ணிட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், அடுத்த மேட்ச் என்ன பண்ணணும், கைல் ஜெமிசன் பதில முகேஷ் குமார், சமீர் ருத்வி பதில டேவிட் மில்லர் வந்தா இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும் இந்த டீம். இது சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் அவர் பொழந்தாரு பத்தும் நிசாங்கா, ஒரு பக்கம் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படியே சூப்பர்பா ஆடிட்டு அவங்க நிசாங்கா அவுட் ஆகும்போது சரி, ரோல்ஸ் ராய்ஸ் அவுட் ஆகும்போதும் சரி, இந்த கேம் இஸ் வைட் ஓப்பன் ஃபார் டெல்லி. வின் ஃபேக்டர் சொல்லிட்டு ஐ வில் லீவ் இட் யூ. ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல செட் பண்ற த்ரஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 71 for 2, டெல்லி கேபிட்டல்ஸ் 88 for no loss. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு, டெல்லி கேபிட்டல்ஸ் 8 ஓவர்ல 80 ரன்ஸ் 1 விக்கெட், 10 ஓவர். இவங்க எவ்வளவு தெரியுமா, 5 ஓவர்ல 61 ரன்ஸ் அண்ட் 1 விக்கெட், 12 ரன்ஸ் ஓவர். அந்த வின் ஃபேக்டரும் டிக்டு பை டெல்லி கேபிட்டல்ஸ். 2 வின் ஃபேக்டரையும் டிக் பண்ணி மேட்ச் தோத்ததா சரித்திரமே கிடையாது. டெத்து, டாக்ஸஸ், வின் ஃபேக்டர் இது மாறவே மாறாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டெல்லி கேபிட்டல்ஸ் டு really giving you an outside chance and again ripping the points table wide open. Hard luck to Royals, they were outplayed. The RCB match சொல்ற மாதிரி தான் சொல்றேன். நேத்து ஜிடி நடந்த போது ஸ்ட்ராட்டஜிக்கலா ராயல்ஸ் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க. ஐ எம் டெல்லிங் யூ அகெயின் ஒன் மோர் திங், சிம்ரன் ஹெட்மயர் ஹேஸ் டு கம் இன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சிம்ரன் ஹெட்மயர் ஹேஸ் டு கம் இன். தேர் வேஸ்டிங் a foreign resource என்ன பொறுத்த வரைக்கும். மற்றபடி ராஜஸ்தான் ராயல்ஸ் didn't do anything wrong. No team were strategically wrong. I would have loved to see Hetmeyer from here and Miller from there to get in. Well played Delhi Capitals. Hard luck to Rajasthan Royals. All yours, Vicky. ரிட்டர்ன் ஆஃப் த டிராகனை பத்தி நீங்க சொல்லவே இல்லை, ஆனா சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதனால ரிட்டர்ன் ஆஃப் த டிராகனை பத்தி சொல்றேன். மிச்சல் ஸ்டார்க் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் கலக்கிட்டார். வந்த உடனே 4 overs 40 ஒத்துக்கிறோம், பட் இம்பார்ட்டன்ட் 3 விக்கெட்ஸ் எடுத்து உடைச்சாரு. பிரேக்க போட்டு தள்ளினாரு. அந்த அந்த செவரை கட்டிக்கினே போனாங்க, டப்புன்னு உடைச்சாரு. இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வால். எப்படி எடுக்கிறோன்றது முக்கியம் இல்ல, விக்கெட் எடுக்கிறோமான்றது தான் முக்கியம். விக்கெட்டே எடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க டிசி. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நல்லா போட்டாரு. இன்ஃபேக்ட் அவர் 40 ரன் கொடுத்தது 2 ஓவர்ல தான். மீதி 12 டாட் பால் போட்டிருக்காரு. இன்னைக்கு 12 டாட் பால் போட்டு ஒரு 40 ரன் கொடுத்து 3 விக்கெட் வேற எடுத்திருக்காரு. பிரில்லியண்டா சேஞ்ச் பண்ணாங்க. நீங்க சொன்னீங்க உழைப்பாளர் தினத்தன்னைக்கு உலகத்தின் சிறந்த உழைப்பாளி லெப்ட் ஆர்ம் பேசர் இறங்குவாரு ஸ்டார்க்கு. நீங்க இறங்கு கொம்ப இறங்கிட்டான், இறங்கி அவரோட வேலையும் காட்டிட்டாரு. பிரில்லியண்டா போட்டாங்க. டெத்துல அடி வாங்கினாரு எஸ் நட்ராஜன், பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி ரியான் பராகையும் ஜடேஜாவையும் இம்பார்ட்டண்டா பிக்கப் பண்ணாரு விக்கெட். அந்த 2 விக்கெட் எடுக்கலனா திஸ் குட் ஹவ் கான் டு 240 or 245 at some point. ஸோ அதுவே ஒரு குட் சைன் ஃபார் டெல்லி தான் நான் நினைக்கிறேன். டெல்லிக்கு ரொம்ப அவங்க மேல ரொம்ப கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவா இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு வின்னு, இந்த மாதிரி ஒரு புது எனர்ஜி கொண்டு வராரு ஸ்டார்க்குன்னும் போது டெஃபினட்டா அவரை தூக்கி விட தான் பார்ப்பாங்க. ஆப்வியஸ்லி அவர் மொத்த டீமையும் எலிவேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். போலிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து லுங்கி வேற சேர்ந்துட்டாருன்னா அவ்வளவுதான், பயங்கரமா செட் ஆயிடும் டீம். அண்ட் பத்தும் நிசங்கா கலக்கிட்டாரு போயிட்டாங்க. நான் கூட போன இதுல சொன்னேன், நீங்க இந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு பத்தும் நிசங்காவே திருப்பி எடுத்துட்டு வந்துருங்க. அபிஷேக் பவல் மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னா பத்தும் நிசங்காவே எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஒண்ணு. ரெண்டாவது அவ்வளவு ஈஸியா அவுட் ஆக மாட்டாரு. he has seen all the bowlers. அவர் நல்ல ஒரு குவிக் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே இன்டர்நேஷனல் கரியர்ல எல்லாருமே ஆடி இருக்காரு. ஸோ ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஹிஸ் சைட். ரன் முன்ன பின்ன அடிக்கலாம், பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிக் மேட்ச் பிரஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு பத்தும் நிசங்கா. பெரிய டீம் ஆஸ்திரேலியன்ஸுக்கு அகேன்ஸ்டா அடிக்கிற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேன். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு 100 அடிக்கிற T20ல ஒரு பேட்ஸ்மேன்னா டெஃபினட்டா ஹி ஹஸ் காட் சம்திங்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்க சூப்பரா அதை பிலீவ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்குதான் இவருக்கு பேர் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்னு சொல்றாங்க. இவர் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கீங்க 180 190 நிமித்தி எடுத்து பருப்ப கடையிற மாதிரி கடைஞ்சிருவாரு. நீங்க இப்ப அந்த கிராஃப்ல அந்த ஸ்கோர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. இப்ப 210 215 மாதிரி ஸ்கோரை கூட அவர் பருப்பு கடைஞ்சிடுறாரு. கடைசி வரைக்கும் ஆடி ஒரு 15 ஓவர் வரைக்கும் ஆடி பிரில்லியண்டா ஆனாரு.
இதுல எதுவுமே சொல்றதுக்கே இல்ல. அஃப்கோர்ஸ் எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு திருப்பி திருப்பி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க வந்து பிரிஜேஷ் சர்மாவை கட்டின்னு ரொம்ப தொங்குறாங்க. பட் அவங்க தே ஹாவ் டு மேக் அ சேஞ்ச் இன் கெட்டிங் ஆல் த கேம்ஸ் ஃபார் ஒன்னு துஷார் தேஷ்பாண்டே, ரெண்டாவது சந்தீப் சர்மாவை இந்த லைன் குள்ள எப்படி எடுத்துன்னு வருது, இம்பாக்ட் அட்லீஸ்ட் எப்படி எடுத்துன்னு வருதுன்றதை யோசிக்கணும். ஹி ஹஸ் காட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரு 2 கேம் நல்லா போடலனா கூட பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஒரு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போலர் வந்து ஆல்வேஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் கொடுப்பாரு. ஒரு ஹேண்டி போலரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணுதான் நான் நினைச்சேன். ரவீந்திர ஜடேஜா பிரில்லியண்டா போட்டாரு. நடுவில் ரியான் பராக் வேற ஏதோ காலில் அடிபட்டு கிராம்ஸ் கிம்ஸ் நினைச்சு உள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாரு பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல. வைபவ் சூரியவன்ஷி வந்து எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்றாரு. அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது லிப்சிங் வழியா பார்த்தேன் 2 ஓவர்ஸ் ஜோஃப்ரா 2 ஓவர்ஸ் ஜோஃப்ரா. யோ அதுக்கப்புறம் வேற பேரை சொல்லியா, 2 ஓவர் ஜோஃப்ரா தான் சொல்ற, அதுக்கப்புறம் யாரையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்ற மாதிரி இருந்தது. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ரொம்ப டிஜெக்டடா ஃபீல் பண்ணாரு. அந்த ரவி பிஷ்ணன் அந்த கேட்சுக்கு வந்திருக்கணும் அதெல்லாமே. பட் ஆல் செட் அண்ட் டன், டிசி ஜஸ்ட் அவுட் பிளேட் ஆர்ஆர் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே நினைக்கல. அட் ஸ்டார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பட் டிசிக்கும் வந்து நல்லா அமைஞ்சிடுச்சு. இன்னைக்கு டேவிட் மில்லரை விடுறதுலாம் வந்து பெரிய பெரிய மிஸ்டேக்கு. அது என்னமோ போன கேம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இதே தான் பண்ணி ஒரு வின் எடுத்தாங்க. கண்ணா பின்னான்னு ஒரு 11 ஆடி ஒரு வின் பண்ணி வந்தாங்க மேல. இந்த கேம் வந்து டிசியுமே வந்து ஒரு 50-50 ஒரு மாதிரி கேம்பிள் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். இப்போ டேபிளோட சினாரியோ என்ன? இப்போ யாருக்கெல்லாம் வந்து அந்த அந்த பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ இன்னும் நம்ம 2 வின் பண்ணணுமே, ஐயோ இன்னும் ஒரு வின் பண்ணணுமே, டேபிள் வைடு ஓப்பன் ஆகுது. இப்ப யாருக்கெல்லாம் கதி கலங்க போகுது? சிஎஸ்கே வேற அடுத்து வந்து ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு எல் கிளாசிக், ஒரு ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் அந்த பக்கம். ஸோ அவங்களுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ டேபிள் வைடு ஓப்பனா இருக்கு. பீடாக், நீங்க என்ன நினைக்கிறீங்க? டேபிள் இதுக்கப்புறம் எப்படி போகுது? இதுக்கப்புறம் தான் வந்து இந்த கதையில பெரிய ட்விஸ்ட்ன்ற மாதிரி, ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு பெரிய டர்ன் எடுக்க போகுது அந்த டோர்னமெண்ட். 12 மேட்ச்ல மினிமம் 7 ஜெயிச்சிருந்தா யூ ஆர் க்ரூசிங், பயப்பட தேவையில்லை. ஸோ இவங்க எல்லாருமே தே ஆர் ஆன் த வெர்ஜ் ஆஃப் தட் டு கெட் ஆன் டு தட். ஓகே, ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 9 மேட்ச்ல 12 பாயிண்ட் அப்படின்னா என்ன, இன்னும் 3 மேட்ச்ல 1 ஜெயிக்கணும். இவங்க வந்துட்டு 10 மேட்ச்ல 6 பாயிண்ட், 2ல 1 ஜெயிக்கணும். பஞ்சாப் கிங்ஸ் அதே மாதிரி 1 ஜெயிக்கணும். ஸோ எல்லாம் இவங்க சன்ரைசர்ஸ் 1 ஜெயிக்கணும். அது வரைக்கும் வாய்க்கு வராது. ஸோ 12 மேட்ச்ல நீங்க 6ல நின்னுட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் கடைசி 2 மேட்ச்ல 2 out of 2 ஜெயிக்கணும். இட்ஸ் நாட் அ ரியல் இம்பாசிபிள் திங். பட் ஒன் பேட்டே கூட ஸ்டண்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், ஆல் த ஹார்ட் டன் ஃபார் 2 months going to be going back home. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போது. இப்படி 12 மேட்சுக்கு அப்புறம் டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயரை உட்காந்து வைக்கிற, சிம்ரன் ஹெட் மாதிரி ஒரு பிளேயரை உட்காந்து வைக்கிற, எனக்கு விஷயமே புரியல. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க புரிஞ்சுக்க ஒரு சில பிளேயர் எப்படின்னா, யூ கேன் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த பிளேயர் பை மேக்ஸிமைசிங் வேர் ஹி கேன் பிளே. டானவன் ஃபெரேரா முன்னாடி ஆடவே முடியாது. டானவன் ஃபெரேரா இஸ் டெய்லர் மேட் ஃபார் 6 overs. 9வது ஓவர் 10வது ஓவர் என்ட்ரி பண்ணிட்டு எல்லா மேட்சும் ஃபிளாப் ஆயிருக்காரு. அவரு நீங்க எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இறக்கி விட்டு நீ போராசா வேளாசு அப்படின்னு கடைசி 5 ஓவர்ல 70+ ரன்ஸ் அவரு தான் அந்த த்ரஸ்டே கொடுத்தாரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும். இனி கரும்பாயிர பேட் பண்ணி உட்காந்து வச்சிருக்கீங்க, எனக்கு எந்த அர்த்தமும் புரியல. எனக்கு லக்ககா பண்ணிருப்பாங்க பீடா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லிருப்பாங்க. லக்ககா நீ பண்ணின உட்காரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிருப்பாரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் போட்டு இருக்காரு அவரு. அடுத்து கையை பிடிச்சிட்டு உள்ள ஓடி வந்துருவாரு. So எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் சொல்றேன் திருப்பியும், ஐ எம் ஆல்சோ எக்கோயிங் வாட் யூ ஆர் சேயிங். ஓகே, எனக்கு என்னன்னா, ஐ நெவர் தாட் தேர் கோயிங் டு டிராப் டேவிட் மில்லர். தட் இஸ் தி ரீசன் ஐ டிட் தட் பத்தும் நிசாங்கா இன் மை டைம். நோ ஒன் வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் பத்தும் நிசாங்கா, டேவிட் மில்லர் வுட் பி டிராப்பிங் அவுட். நீங்க அப்படி வந்து பத்தும் நிசாங்கா நீங்க ஆடணும்னா இட் ஹஸ் டு பி கைல் ஜெமிசன் வுட் ஹவ் பீன் சிட்டிங் அவுட். ஐ எம் நாட் சேயிங் பிகாஸ் ஹி வாஸ் எக்ஸ்பென்சிவ். நான் கேட்கிற கேள்வி ஒண்ணு, டோன்ட் யூ திங்க் முகேஷ் குமார் இஸ் ஈக்குவல் டு கைல் ஜெமிசன் ஆர் பெட்டர் தென் கைல் ஜெமிசன்? So Kyle Jamieson can bat. நான் எப்படி சொல்றேன், do you really need Kyle Jamieson to bat? இந்த மாதிரி அசுதோஷ் சர்மா வெளில உட்காந்து வைக்கிறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த பேட்டிங் லைனப்ப இப்ப சொல்லுங்க. முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்த சமீர் ரிஸ்வி, where does சமீர் ரிஸ்வி fit in the top 6 here? நீங்க சொல்லுங்க. இல்ல, he doesn't fit in. அதுதான் திருப்பி சொல்றேன். நீங்க எந்த, நான் சொல்றேன் சமீர் ரிஸ்வி பதிலா அபிஷேக் பரேல் கூட நீங்க என்ன டவுன் வேணா இறக்கி விடுங்க. நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 எது வேணா இறக்கி விடுங்க. அவர் ஸ்டில் ஸ்ட்ரைக் த பால். he strike the ball better than சமீர் ரிஸ்வி. ஆட முடியாது. அதுதான் நான் சொல்றேன். அவங்களோட ஐடியல் காம்பினேஷன் என்னன்னா, ஜெமிசனை டிராப் பண்ணா முகேஷ் குமார் ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஓபன் அப் ஆகும்.
திஸ் வீக் பதிலா மில்லர் வந்துட்டான்னா பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும் இந்த டீம். ஆமா கரெக்ட். நீங்க எங்கடி திரும்பி வந்தாதான் எங்கடியே உள்ள ஆடும்போது எந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை நீங்க உட்காத்தி வைக்கணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. யூ காட் ஸ்டப்ஸ், யூ காட் நிசாக்கா, யூ காட் மில்லர், ஒன் ஹாஸ் டு சிட் அவுட். அப்ப யோசிக்கணும். அன்டில் எங்கடி இஸ் நாட் ஃபிட், இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி சாய்ஸ் ஆஃப் அ பிளேயிங் 11 ஃபார் யூ. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு அவர் ஒரு 60 அடிச்சு போயிட்டாரு, ராகுல் ஒரு 70 அடிச்சிட்டாரு. 140 ரன் அங்கேயே வந்துச்சு, மீதி 80 ரன் தான் உங்களுக்கு அடிக்கணும். இல்ல ஏன் சொல்றேன்னா, ஏன் ஜேமிசன் ஆடுறதுக்கு அவங்க தே வுட் ஹவ் ப்ரிஃபர்ட் ஜேமிசன்னா, சவைமான் சிங்ல கொஞ்சம் அலையும் விக்கெட். நீங்களும் சொல்லிருக்கீங்க டியூ ஃபேக்டர் நிறைய இருக்குன்னு. சோ நியூ பால்ல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே பர்கர் அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் அவங்கள மாதிரி இவங்க போடலைன்னா கூட கைல் ஜேமிசனோட ஹைட்டு அண்ட் டெக் அடிக்கிற ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஒரு டெக் அடிக்கிற போலர் அவரு. சோ அதனால அந்த ஸ்பெஷலிஸ்ட் அவருன்றதுனால தான் ஆட வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த விக்கெட்ல மில்லருக்கு வேலை இல்லைன்னு நினைச்சு உட்கார வைக்கல, பட் ஆனா அவங்க தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு பிளே கைல் ஜேமிசன் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் சவைமான் சிங். இஃப் இட் வாஸ் டெல்லி இட் வுட் ஹவ் டெஃபினெட்லி பீன் மில்லர் தான். நீங்க சொன்ன காம்பினேஷன் தான் ஆடி இருப்பாங்க 200%. எஸ் பீடா சாரி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டார்க் மாதிரி ஒரு டிவஸ்டேட்டிங் bowler இல்ல எங்கிடி மாதிரி someone who has been improved commanding his place ன்னா, then you can sacrifice a bigger match winner like David Miller. If Correct. you have Kyle Jamieson and David Miller, your always preference is going to be David Miller is going to win a game of cricket every 6th match, every 7th match like what he did. அந்த ஜிடியோடைய அந்த சிங்கிள் அவர் எடுக்கலையே ஒழிய அந்த மேட்சும் ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. ஆர்சிபியோட அவரும் ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. அப்படின்னா 2 மேட்ச் அதுதான் இடிக்குதே இங்க, அந்த 2 பாயிண்ட் தான் இடிக்குது. எக்ஸாக்ட்லி அதைத்தான் நான் சொல்றேன். சோ இது நத்திங் இஸ் லாஸ்ட் இயர். இப்ப டேபிள் இஸ் வைட் ஓப்பன். நாளைக்கு சிஎஸ்கே ஒரு ரிட்டர்ன் த டிராகன் இது கொடுத்தான்னா எல்லாமே வைட் ஓப்பன் ஆயிடும். பட் இந்த டாப் 3 டீம்ஸுக்கு ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனிதிங் ஃபார் them டு பேனிக். லாட் மோர் மேட்சஸ் டு கோ. 4 மேட்ச்ல 2 ஜெயிக்கணும் ராஜஸ்தான் ராயல்ஸ். 4 மேட்ச்ல 2 ஜெயிக்கிறதுக்கும் பயந்தாங்கன்னா ஒண்ணும் இல்லை. தே காட் a week's break also to come back, refresh and go again. This is the right time to have a demoralizing loss at your home. Couldn't defend 225 to a team which is less ranked than you in the table. You got a better chance of going into the break, topping the table which you blew away. They need this break for 7 days to come back afresh and then start the tournament all again. So nothing is lost yet for them. So there is absolutely that is sometimes that is what you got to do. In நம்ம ரெண்டு பேரோட பெர்ஸ்பெக்டிவ், நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தீங்க, நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தேன். Still not in my wildest imagination I will drop David Miller, but ஹேமந்த் பதானி got the result right. ரிசல்ட் ஒருத்தர் கரெக்டா வந்திருக்காருன்னா கோர் சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் வெல் டன் அப்படின்னு தான் சொல்லணும். This can only make their team look better had they gone for David Millerன்னு சொல்லுமே ஒழிய அவர் தப்பு பண்ணான்னு சொல்லக்கூடாது. So well done to Delhi Capitals, well done to ஹேமந்த் பதானி for the risk factor what they did, and still they managed, another splendid chase அப்படின்னு. The tournament is still alive for them. Hard luck to Royals. They have played good cricket. They will come back. Enough time to make a comeback and get into playoffs. Vicky, உங்களுக்கு எதுவும் தாட்ஸ் இல்லைன்னா go to ஸ்டம்பிடா செக்மெண்ட் தான் போறேன். ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபாஸ்ட் bowlers, ஒரு சூப்பர் கொஸ்டின், இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஃப்ரம் பார்கவ் விஷ்ணு 97. என்ன கேட்டிருக்காருன்னா, ஹை பிடாக், when a bowler speed is shown on the speed gun, it reflects the ball's actual release speed. But for bowlers with unusual actions like Jasprit Bumrah, Matisha Patirana or Lasith Malinga, especially someone like Bumrah, whose release point seems closer to the batter due to his action, does the ball effectively feel faster to the batter than what speed gun shows? How much do release point, action and reaction time influence a batter's perception of pace? And in this one of the main reasons batters often struggle to read and handle bowlers with such யூனிக் ஆக்ஷன்ஸ். ஸோ என்ன கேட்கிறாரு, ஸ்பீட் கன்ல ரிலீஸ் பாயிண்ட்ல இருந்தா ஸ்பீடை வந்து கணிக்கிறாங்க. ஸோ அதை கணிச்சு சொல்லும் போது அந்த ஸ்பீட்ல வருதுன்றது ஓகே. பட் இந்த மாதிரி போலர்ஸ் லசித் மலிங்கா, ஜஸ்பிரீத் பும்ரா, மதீஷா பத்திரானா இவங்க மாதிரிலாம் ஒரு யூனிக் ஆக்ஷன் இருக்கும்போது பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டா பிக் பண்ணுவாங்க. அண்ட் பேட்டர்ஸுக்கு பக்கத்துல தான் பால் ஓரளவுக்கு அவங்களுக்கு கேஜ் பண்ணவே முடியும். அதனால ஸ்பீடு வேரியேஷன் வந்து பாக்குறத விட ஆடுறது கஷ்டமா அப்படின்றத கேட்கிறாரு. அதாவது ஸ்பீடை எப்படி மெஷர் பண்றாங்கன்னு சொல்லிடுறாங்க. By the time ball releases your hands completely and by the time the ball hits the turf for the first time taken between the ball releasing your hands completely and the time taken to hit the pitch, அந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் என்ன டைம்ல டிராவல் பண்ணிருக்குன்றது தான் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்பீடு. அது எந்த ஸ்லிங்கி ஆக்ஷன், இந்த ஆக்ஷனு அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன்னால ஸ்பீடு ஜாஸ்தியாவோ குறையவோ குறையாது.
அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ரிலீஸ் பாயிண்ட்ஸ் கன்வென்ஷனல் ரிலீஸ்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஹெட்டுக்கு மேல இருக்கும். ஓகே, ஹெட்டுக்கு மேல இருக்கும். ஒரு சிலருக்கு ரிலீஸ் பொசிஷன் இந்த ஜெமிசன் ஹோல்டரு ஆர்ச்சருக்குலாம் கொஞ்சம் ஹையா இருக்கும். ஆனா ஒரே லைன்ல இருக்கும், ஒரே லைன்ல இருக்கும். the line is not going to change. அவங்களா வந்து if they go wide of the crease or close to the crease, அப்ப நீங்க ஈஸியா பிக் பண்ணலாம் ரிலீஸ் பாயிண்ட். ஏன்னா they are still going to load on a conventional play. The release point is going to be on a particular height from your head. Whereas இந்த சைட் ஆர்ம் ரிலீஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் போலர்ஸ் அப்படிங்கும்போது அவங்க ரிலீஸ் பொசிஷன் இந்த மத்திஷா பத்திரனாவா இருக்கட்டும், மலிங்கா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், ஒரு ஸ்கேட்டர்டு மேப் மாதிரி காட்டுவாங்க ரிலீஸ் பாயிண்ட்ஸ். It's based on the hip thrust what they have got in the side arm position, what they are getting. The release point will be varying a little bit on the sideways more than a guy who has got a conventional release, who has got loading on top of his head. ஸோ இதனால தான் இந்த Absolutely. சைட் ஆர்ம் ரொம்ப இந்த மாதிரி ஸ்லிங்கி ரிலீசஸ் பும்ரா மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸா இருக்கும்போது ரிலீஸ் பாயிண்ட் அங்க இங்க சைடு வேஸ்ல தேடுவான். ஹைட்ல வேரி ஆகாது, சைடுல கரெக்ட். ரிலீஸ் பொசிஷன்ல வேரி ஆகும். இதுவே வந்து மத்திஷா பத்திரனா இன்னும் எஃபர்ட் போட்டு ஹேண்ட்ஸ் இன்னும் பின்னாடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ராக் பேக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லி ரிலீஸ் பண்ணிடுவாரு. அப்ப இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. ராக் பேக் நிறைய இல்லைன்னா கொஞ்சம் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. சில சமயம் என்ன பண்ணுவீங்க, உங்களோட பாடிக்கு பேரலா ரிலீஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த அந்த சைடுல இருக்கிற இது ஹைட்டு மாறுமே ஒழிய சைடு ரிலீஸ் பாயிண்ட்ஸ் அங்க இங்க வந்துனே இருக்கும்போது that will be a little bit of a difficulty for the batsman to pick rather than the conventional action. ஆனா ஸ்பீடுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. Speed, I told you how the speed is released. Speed gun will not change because of unorthodox or orthodox action. It's about the technique where how much stress and effort you can give on your wrist, on your shoulder, on your upper body, and summation of force determines the speed. என்றதுனால ஆக்ஷனுக்கும் ஸ்பீடுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் ரிலீஸ் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸா இருந்தா because of the release points moving around sideways will be little bit difficult to pick. He is absolutely correct. Vicky, if you want to add on something, please add on, or else we can just talk about the brilliance of Delhi and give a closing thoughts. பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பீட்டர். அதுதான் அந்த ஸ்லிங்கி பவுலர்ஸ் ஆடுறதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் என்னன்னா அந்த அம்பையரோட செஸ்ட் கிட்டே இருந்து வரும்னு சொல்லுவீங்க பாலர். ஸோ அதெல்லாமே அந்த கியூவை எடுத்துப்பாங்க பேட்டர்ஸ். நவ் தட் நிறைய பவுலர்ஸ் அந்த மாதிரி வராங்க அப்படின்னும் போது ஸோ பேட்டர்ஸ் ஆல்சோ வந்து ப்ராக்டிஸ் பண்ற விதத்துலயுமே சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சூப்பர்வான கொஸ்டின் கேட்டார் அவரு. இந்த கேமுக்கு ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்டு. நிஜமாவே டிசி வந்து டேபிளோட கேட்டை ஓபன் பண்ணி விட்டாங்க, டோரை. யாரு வேணா அடிச்சுக்கலாம், யாரு வேணா மேல போய்க்கலாம் அப்படின்னு. ஜிடி போன மேட்ச் ஜெயிச்சு ஒரு மாதிரி டேபிள் அப்செட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா டிசி இந்த மேட்ச் ஜெயிச்சு டாப் 4ல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு வின்னை வந்து கழட்டி விட்டு 10 கேம்ல 6 கேம் ஆயிப்போச்சு இப்போ ஆறாருக்கு. இப்போ டேபிள் நிலைமையே ரொம்ப கடுபடா இருக்கு. சூப்பரா ஒரு கேம் ஆடிருக்காங்க. டிசிக்கு ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ் 2 கேமா போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க டிசிய. இது ஒரு சூப்பர் கேம் டிசிக்கு. ஹோப்ஃபுல்லி தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் அக்ஷர் பட்டேல் அண்ட் த கோ இஸ் வெரி ஹாப்பி. இப்போ சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னு. தே ஹாவ் டு நோ சம்திங் தட் தே ஹாவ் டு டூ. உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் ஸ்பீட் ஆஃப். இப்போ ரகுவரன் மாதிரி சொல்லியிருப்பாரு, ஐ நோ அப்படின்ட்டு இருப்பாரு. அந்த கன்ஃபியூஷன்ல தான் இப்ப எப்படின்னா 264 டிஃபெண்ட் பண்ண முடியல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி 75. அவன் சாப்பாடு லஞ்ச் கேட்டரிங் சொல்றான், யோ நீ இவ்வளவு சீக்கிரம் உள்ள வந்து என்ன சாப்பாடுனா எங்க கொடுக்குது, லஞ்ச் டைம் என்ன வரல, 20 நிமிஷம் குந்தியா அப்படின்றான். அந்த அளவுக்கு அந்த மேட்சை முடிச்சுட்டாங்கும் போது all of a sudden you see they're looking like, I'm telling you again, I knew the wicket is very good. அவர் ரியான் பராக் என்ன சொன்னாரு, கொஞ்சம் ட்ரையா இருக்கு, போக போக ஸ்லோ ஆகும். போக போல ஸ்லோவே ஆகாது. டேபிள் விக்கெட் நான் சொல்றது கேளுங்க, டியூ வந்து பியூட்டிஃபுல்லா ஆயிடும். என்னோட அல்கோரிதம் படி 17 ரன் அவங்க ஜாஸ்தியா இருந்தாலும் இந்த ட்வீட் வாட் ஐ புட் வாஸ் கேஎல் ராகுல் 14 ஓவர் ஆனா இந்த கேம் கீலோஸ் அப்படின்னு அழகா 14 ஓவர் அவர் ஆடிட்டாரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் them to end up with 170, 180, even though Parag was going berserk. 225 ஒன்னு ஷோல்டர் தொங்கிருச்சு விக்கி. when they are walking on, you should see the shoulders dropping. நிசாங்கா வந்து வேகமா அவுட் ஆயிருந்த நிதிஷ் ராணா செம்ம அடி அடிச்சாரு, சாதாரணமா சொல்லக்கூடாது. ஸ்பின்னே போடும். ஜடேஜா ஒரு ஸ்லாக் ஷீட் கொடுத்தாரு பாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல, பிரில்லியன்ட் பிளேயர். அவர் ஸ்பின்னே அவர் போட முடியாது.
அப்புறம் இப்போ they would have slowly they are cracking their combination. I'm telling you again, the best combination them would definitely be Mukesh in place of Jamieson and Miller in place of Samir Razi. That will make எதனால இந்த டீம் டாப் போறதுக்கான சான்ஸ் இருக்கு என்னோட டாப் ஃபைவ்ல நான் கொடுத்தேன்னா தட்ஸ் கைண்ட் ஆஃப் த பேலன்ஸ் வாட் தேவ் காட். பத்தும் நிசாங்கா ஒரு சீரியஸான பிளேயர். பாட்டம் லைன் என்னன்னா அடிக்கல, அதனாலதான் டிராப் பண்ணாங்க. நமக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் தான் பேரே இது கொடுப்பேன் 11 நிசாங்கா அப்படின்னு. ரன்னே அடிக்கலன்னா எல்லாத்தையும் சேர்த்து 11 ரன் அடிச்சுன்னா அப்புறம் 11 நிசாங்கா அப்படி பேர் வந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு காமிச்சார் பாருங்க. இன்னைக்கே என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போனாரு விக்கெட்டை. ஜடேஜா மாதிரி correct. நேருக்கு நேரு மாதிரி போடுறால சுவிட்ச் ஹிட் அடிக்க போறியா? எதுக்கே விட்டு இன்சைட் அவுட் தூக்கு, இல்ல ஸ்லாக் ஸ்வீப் அடி, இல்ல இறங்கி வந்து அடி, பால் திரும்ப மாட்டேங்குது. That is where a difference that can make and getting scoring a sweet 60 rather than anchoring the innings and winning it. ராகுல் அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா எந்த ஈகுமே இல்லாம 10 நிசாங்க அவுட் ஆனா அதுக்கப்புறம் பயங்கரமா பிஷ்னாயை செட்டில் ஆகாம விடாம பண்ணதே ராகுல் தான். வெல் டன் டு டெல்லி கேபிட்டல்ஸ். தே ஆர் ரைட் தேர் இன் த காம்படிஷன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 5க்கு 4 ஜெயிக்கணும். இட் இஸ் நாட் அட் ஆல் அ கம்பசூத்திரம் ஆர் ராக்கெட் சயின்ஸ். த டீம் வாட் தே காட், இஃப் தே ஆர் கன்வின்ஸ்ட் வித் த selections that they're not going to change it left, right and center. Hard luck to Royals. This is a long tournament. You will lose a few, you will win a few. Congratulations to Delhi. And திருப்பி என்னையா யோ வின் ஃபேக்டர் மட்டும் மாற மாட்டேங்குது. நம்ம கொடுக்குற ரிசல்ட் வந்து க்ளோஸ் ரிசல்ட் தான் கொடுக்குறது. என்ன விவகாரமா இருக்கும் போல்டா, மாறி மாறி போய் நிக்குது. டேய் நாளைக்கு சிஎஸ்கே கொடுத்துருக்கா போருண்டா ஹேட்ரிக் ஆஃப் லாசஸ் எங்களுக்கு. நாளைக்கு தயவு செஞ்சு சொல்றதை செஞ்சுட்டு ஆடுங்கிற ஒரு பாட்டோட வரேன். ஓகே, லெட் அஸ் see நாளைக்கு சிஎஸ்கே அவர் சொல்ற பாஷையில ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன், என்டர் த டிராகன் ப்ரூஸ்லி மாதிரி வராங்களா அப்படின்னு பார்ப்போம். We'll come back and do a detailed preview whether CSK is also break opening the gate to the playoffs against Bengali Mumbai Indians in Chepauk அப்படின்னு. Until then, we come for the review with your 98% accurate Blast Vignesh. Thanks a lot and bye-bye.